அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரனுடைய கவச மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த துஷ்ட சக்திகளை பக்கத்தில் அண்ட விடாமல் பாதுகாக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரனுடைய கவச மந்திரங்களை காட்டிலும் வேறு எந்த மந்திரமும் சிறப்பானதே கிடையாது. என்னையை பொறுத்தளவு, என்னுடைய அனுபவத்தில் பொறுத்தளவு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, துஷ்ட சக்திகள் பூராமே இந்த முனிக்கு கட்டுப்படும். சரிங்களா? எதுவுமே கட்டுப்படாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த துஷ்ட சக்திகள் பூராமே முனியோடைய பேச்சை கேட்குறதுக்கு அடிப்பணிஞ்சு நிற்கும். அதனால் இந்த துஷ்ட சக்திகள், ஏவல் பில்லி சூனியங்கள், இந்த காற்று கருப்பு துர்தேவதைகள், இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தர் உடலில் இருந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திகள் கோளாறு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆன்மா இறந்து போய் அந்த ஆன்மானால் ஒரு குடும்பத்தில் தொந்தரவாக இருக்குது அப்படின்னா, இந்த முனீஸ்வரனோட கவச மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணி நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, துஷ்ட சக்திகள்லாம் பக்கத்தில் அண்டவே அண்டாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமாகவும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது. சரிங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த முனீஸ்வரனுடைய உபாசனை எடுத்தவங்க, முனீஸ்வரனை கும்பிடக்கூடியவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா, இந்த பேய் பிடிச்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 90 ஓட்டம் ஓடிடும். முனீஸ்வரன் கும்பிடக்கூடியவங்க பார்த்திங்கன்னா, இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்கலாம் வருவாங்க. சரிங்களா? 90 ஓட்டாவே ஓடி போயிடும். சரிங்களா? ஏன்னா முனீஸ்வரனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த துஷ்ட சக்திக்கு பூரா பயப்படும். சரிங்களா? அதனால தான் பெரும்பாலான பேர் பார்த்திங்கன்னா முனீஸ்வரனை வச்சு இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை விரட்டுறது, இந்த ஏவல் பில்லி சூனியங்களை நீக்கிறது, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக செயல்படுவாங்க. சரிங்களா? அதற்கு ரொம்பவும் இந்த மந்திரங்கிறது உதவியாக இருக்கும். சரிங்களா? இந்த முனீஸ்வருடைய மந்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு சித்தி பண்ணணும். சித்தி பண்ணால் மட்டும்தான் இந்த மந்திரம் நம்மளுக்கு வேலை செய்யும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இரவு ஒரு 10 மணிக்கு மேலே டெய்லி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 இல்லை உங்களால் முடிஞ்சது 1008 அப்படின்னு சொல்லிட்டு மந்திர உரு கொடுக்கணும். இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,000 தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த மந்திரங்கிறது உங்களுக்கு சித்தி ஆகும். அதன் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் நினைக்கிற நபர்களுக்கு பூராமே இதை பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம். ஒருத்தவங்க உங்களோட துஷ்ட சக்தினால் பாதிக்கப்பட்டவங்க வராங்க, இல்லை ஒருத்தவங்களோட செய்வினைனால் பாதிக்கப்பட்டவங்க வராங்க, இல்லை ஒருத்தவங்க ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க வராங்க, இல்லை ஒருத்தவங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு முனிக்கோளாறு பிடிச்சிருக்கும். சரிங்களா? இந்த அந்தி சந்தி வேலைகளில் பார்த்திங்கன்னா வெளியே தீட்டாவோட போயிட்டாங்க அப்படின்னா அந்த முனிக்கோளாறு பிடிச்சிக்கிறோம். சரிங்களா? முனிக்கோளாறு பிடிச்சிக்கிருச்சுன்னா போட்டு பாடாக படுத்திக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி முனிக்கோளாறுலாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மந்திரத்தை கையில் விபூதி அள்ளிக்கிட்டு ஒரு 108 தடவை அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை ஒரு தாயத்தில் அடைச்சி கருப்பு கயிறில் போட்டு கட்டிக்கிற சொல்லலாம். சரிங்களா? அதே போல் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை அந்த எலுமிச்சம்பழத்தில் உரு ஏற்றிக்கிட்டு வீட்டு வாசலில் கட்டுனீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு துஷ்ட சக்தி அண்டாது, செய்வன ஏவல் பில்லி சூனியம்லாம் பக்கத்தில் அண்டவே அண்டாது. சரிங்களா? இதே போல் இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை உரு ஏற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை 4 திசைகளில் 4 எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி 4 திசைகள்லையுமே கொண்டு போய் பதச்சிட்டோம் அப்படின்னா அஷ்டபந்தனம் மாதிரி கவசம் மாதிரி விழுந்துடும். சரிங்களா? ஒரு செய்வனை ஏவல் இந்த மாதிரிலாம் விஷயம் வைக்க முடியாது. சரிங்களா? ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம முதல்ல சித்தி பண்ணியிருக்கணும். சித்தி பண்ணாதான் இந்த மாதிரி முறைகளில் நம்மளுக்கு வேலை செய்யும். சித்தி பண்ணாமல் நம்மளுக்கு அது வேலை செய்யாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு முனீஸ்வரனுடைய வணங்கக்கூடியவங்களாம் இந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை சொன்னீங்கன்னாவே போதும், அருமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அவங்களாம் சித்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அவங்களாம் ஒரு 1008 தடவை இந்த மந்திரத்தை எடுத்து கொடுத்தாவே போதும், அருமையாக வேலை செய்யும். அதே போல் இந்த மந்திரத்துக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம எழுதி மந்திர உரு கொடுத்து நம்ம வீட்டில் 4 திசைகள்லையுமே கொண்டு போய் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா செய்வனை ஏவல் பில்லி சூனியம்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வேலையே செய்யாது. சரிங்களா? அந்த எந்திரம் அந்த வேணுங்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொண்டு அந்த எந்திரத்தை வாங்கிக்கிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மந்திரத்தை நான் வாட்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஓம் நமச்சிவய. ஓம் ஆதிசங்கரா உன் ஆணை ஆதி பயங்கர அஷ்ட முனிகளும் என்னை சகல துஷ்ட சக்திகளும் அண்டாது காத்து ரட்சிக்க
ஐயும் கிளியும் ஷவ்வும் சிவா அப்படிங்கிற மந்திரத்தை 15,000 தடவை நீங்கள் உருஜபிச்சிங்கன்னா இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாகும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.